தன்னுடைய நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு முருகுமாறன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். 100 நாள் வேலை திட்டத்திலே சம்பள உயர்வு நாங்கள் தருவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள். முதலமைச்சர் சொன்னார். மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே தமிழக அரசு சரிவர செயல்படவில்லை என்பதை உணர்ந்ததற்கு பின்னால் நிதியை நிறுத்தினார்கள். மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து வேண்டுகோள் கடிதத்தை கொடுத்ததற்கு பின்னால் 2999 கோடியை விடுவித்த அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம். ஆட்சியை ஆள்பவர் திராவிட முன்னேற்ற கழகம், ஆனால் நிதியை பெற்று தருபவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சகோதரர்களே, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள் இவருடைய காலி பணியிடங்கள் 5,50,000 பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தருவோம். காலி பணியிடங்கள் 3,50,000 ஆக இவற்றை இணைத்து என்று சொன்னார்கள். இந்த அரசாங்கம் 4.5 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் வெறும் 50,000 நபர்களுக்குத்தான் வேலை வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். இதில் 75,000 பணியாளர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நான் கருணாநிதியினுடைய மகன், நான் வந்தால் உடனடியாக நிறைவேற்றுவேன் என்று தேர்தல் பரப்புரையிலே முதலமைச்சர் சொன்னார். இதுவரை அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் பரந்தாமன் அவர்கள் சொன்னார். பல கருத்துக்களை அவர் கோடிட்டு காட்டினார். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் வெற்றி பெறவில்லையா? 1967 அண்ணா முதலமைச்சரானார். அண்ணா மறைவுக்கு பிறகு 71 நாங்கள் முதலமைச்சரானோம் என்று சொன்னால் அது ஒன்றுபட்ட திராவிட முன்னேற்ற கழகம். 67 அண்ணாவையே முதலமைச்சராக காக்கியவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தான் குண்டடிப்பட்ட அந்த புகைப்படத்தை நாடு முழுவதும் ஒட்டப்பட்டு அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களே சட்டப்பேரவையில் உரையாற்றியிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவையுடைய நூலகத்திற்கு சென்று அதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்தியாவிலே ஊழலுக்காக முதலாக போடப்பட்ட கமிஷன் சர்க்காரியா கமிஷன். நீங்க விக்கிபீடியாவுக்கு போங்க, கரப்ஷன் இப்ப உட்கார்ந்துருக்கவங்க போட்டு பாருங்க, யார் பேர் வருதுன்னு பார்த்துட்டு என்ன கூப்பிடுங்க. கரெக்ஷன் கமிஷன் கலெக்ஷன் என்று சொன்னாலே அது திமுக தான். வீராணம் திட்டம் எப்படிப்பட்ட ஊழல், பூச்சி மருந்து பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல். இன்றைக்கு அவற்றிற்கெல்லாம் விடை காண வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. அதனால்தான் மக்கள் 3 முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஆதரித்தார்கள். இன்றைக்கு வீடு கட்டுகிற திட்டத்தை சொன்னார். அம்மா வீடு கட்டுகிற திட்டம் என்ற அற்புதமான நாங்கள் திட்டத்தை சொன்னோம். நீங்கள் கிடப்பிடை போட்டு விட்டீர்கள். அம்மா உணவகம் சென்னை மாநகராட்சி முழுவதும் அலங்கரித்தது. எங்கெங்கெல்லாம் ஏழை எளியவர்கள் இருக்கிறார்களோ பயன்பட்டார்கள். இன்றைக்கு அம்மா உணவகம் மூடப்பட்டது. பொங்கல் தீபாவளி நேரத்திலே பொங்கல் பரிசு, பொங்கலுக்கு வேட்டி சேலை கொடுத்தோம், தீபாவளிக்கு கொடுத்தோம், இன்றைக்கு தரவில்லை. பொங்கலுக்கு இதுவரை பொங்கல் தொகுப்பு நாங்கள் ஆட்சி கட்டில இருந்தபோது பணப்பயன் மற்றும் பொங்கல் தொகுப்பு தந்தோம். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய எடப்பாடியார் அவர்களை பார்த்து எதிர்கட்சி தலைவராக இருந்த மதிப்புக்குரிய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்? 2,500 ஒரு 1,500 சேர்த்து 5,000 கொடுங்கன்னு சொன்னார். இதுவரை தந்திருக்கிறாரா? நான் இப்பொழுது இந்த மேடையில் நின்று சொல்லுகிறேன், நேற்றைக்கு எங்களுடைய தலைவர் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றார். இப்பொழுது வர இருக்கிற பொங்கலுக்காவது ஒரு 5,000 ரூபாய் கொடுங்களேன், ஒரு 5,000 ரூபாய் கொடுங்க. இப்போ வர்றதுக்காவது ஒரு 5,000 கொடுங்க. தாலிக்கு தங்கம் திட்டம், லேப்டாப் திட்டம், சைக்கிள் திட்டம் அத்தனையும் நிறுத்தினீங்க. 2019-20 நாங்கள் கொடுக்க முடியல, பயனாளிகள் தேர்வு செய்ய முடியல. கொரோனா காலம், மாணவர்கள் அத்தனை பேரும் பள்ளி கல்லூரிக்கு செல்ல முடியல. 100% தேர்ச்சி போட்ட முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். இன்றைக்கு இரட்டை இலையை பற்றி அன்பு சகோதரர் சானவாஸ் சொன்னார். நான் அவருக்கு சொல்றேன், சின்னத்தை பற்றி நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்தக்கூடாது. இப்பொழுதுதான் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தை பெற்றிருக்கிறீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட நாங்கள் கூட்டணி இல்லை.
40 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னத்தை எங்கெல்லாம் அதிமுகவில் நின்றார்களோ அங்கெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். சின்னம் எங்கள்கிட்ட தான் இருக்கு, கொடி எங்கள்கிட்ட தான் இருக்கு. உங்களுடைய பார்வையை கொஞ்சம் மதத்திலிருந்து மாற்றி மனிதநேயத்திற்கு உள்ளே வாருங்கள் என்று அன்பு சகோதரர் சானவாஸ் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அன்பு சகோதரர் திரு தேரடி அவர்கள் இங்கே கோடிட்டு காட்டினார்கள். ஜான் மைக்கேல் டி ஹுன்கா அவர்கள் தீர்ப்பு சொன்னார். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று சொன்னார். புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக வந்தார், தீர்ப்பு சொன்னார்கள். தன்னுடைய வாகனத்தில் இருந்த சைரன் விளக்கை, சிவப்பு விளக்கை அகற்றினார். அங்கே இருக்கக்கூடிய அந்த லட்சணையை அகற்றினார். சிறைச்சாலைக்கு உள்ளே சென்றார். எங்களிடத்திலே ஆறுதல் சொல்லிவிட்டு சிறைச்சாலைக்கு சென்றார். மீண்டும் நீதிமன்றத்துக்கு சென்று தான் நிரபராதி என்று வெற்றி பெற்று மீண்டும் இந்த நாட்டின் முதலமைச்சராக மகுடம் சூட்டிக் கொண்டார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக மகுடம் சூட்டிக் கொண்டார். சிரித்த முகத்தோடு தான் சொன்னார். போலீஸ் கைது செய்கிறது என்று சொன்னால், ஐயோ அம்மா என்னை கைது செய்கிறார்கள் கைது செய்கிறார்கள் என்று கத்தக்கூடிய தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லை. சமூக நீதியை பற்றி சொன்னார்கள். சமூக நீதி என்று சொன்னாலே அது புரட்சி தலைவி அம்மா தான். 69% இடஒதுக்கீட்டை இந்திய அரசியலில் 9வது அட்டவணையில் சேர்த்து அங்கீகாரம் பெற்று தந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நான் சொல்லல, திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அன்றைக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை தந்தார்கள். எனவே எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும், மக்கள் மன்றமாக இருந்தாலும் தேர்தல் மன்றமாக இருந்தாலும், மக்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிலைத்திருக்கக்கூடிய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி. மக்கள் வைக்கின்ற கேள்வி, ஒரு குடும்பம் இந்த நாட்டை ஆள வேண்டுமா, ஒரே குடும்பமாக நாம் இந்த நாட்டை ஆள வேண்டுமா, ஒரே குடும்பமாக இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று 2026 234 தொகுதிகளிலும் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த நாட்டின் முதலமைச்சராக மகுடம் சூட்டிக் கொள்வார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி திரு முருகுமாறன்.